பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஒருவன் தேவனை நோக்கி ஒரு காரியத்துக்காக இரவும் பகலும் ஜெபிக்கும்போது அந்த காரியத்திற்கு நான் பதில் செய்யாமல் இருப்பேனா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு முந்தின பகுதியில் ஒரு ஓமை சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஓமை என்னவென்றால், ஒரு நியாயாதிபதி அந்த பட்டணத்தில் இருந்தான். அவன் மனுஷரை மதியாத ஒரு நியாயாதிபதி. அதே பட்டணத்தில் ஒரு விதவை அவனிடத்தில் போய், எனக்கு இந்த காரியத்துக்கு எனக்கு நியாயம் செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் போய் விண்ணப்பம் பண்ணினாள். ஆனால் அந்த நியாயாதிபதியோ மனுஷரை மதியாதவனாக இருந்தான். ஆனால் இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவளுக்கு அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் அந்த நியாயாதிபதி. பார்த்தீங்களா அந்த நியாயாதிபதியை? அதை விட நம்முடைய தகப்பன் நம்மளை படைத்த தேவனுங்க. அவரை நோக்கி நீங்கள் ஒரு காரியத்துக்காக இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்களா? அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அதற்கு நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.